வந்தே மாதரம். திமுக முன்னாள் அமைச்சர்கள் 22 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உட்பட 83 வழக்குகள் உள்ளன. அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. 2011 ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்ச உடனே எல்லார் பேர் ஒரு 22 பேர் மேலே முன்னாள் அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, விஜிலன்ஸை வச்சு. அவ்வளோதான். அது அப்புறமா அது அப்படியே இருந்து அப்புறமா எடப்பாடி வந்து யார் வந்தாங்க, எடப்பாடி வந்தாங்க, அப்படியே தான் இருக்குது. இப்போ ஸ்டாலின் வந்தார், அதான் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவர் ஆட்சியிலே அவர் நிறைய இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்துட்டார், தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்துன்னு சொல்லி ஒரே பயங்கரமான ஒரு அமகலமாக இருக்குது. அதனால் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், ஹிந்து தமிழில் வரும். திமுக முன்னாள் அமைச்சர்கள் 22 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே உடனடியாக இந்த வழக்குகளை தூசி தட்டி எடுங்கள், உச்சநீதிமன்றம் செல்லுங்கள், சிபிஐ விசாரணை கேளுங்கள். அப்போலோவை தகர மன்னர் மோடி 75 நாள் வேடிக்கை பார்த்தார் போல் வேடிக்கை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஐயா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, நீங்கள் காவல்துறையில் ஐபிஎஸ் மூத்த அதிகாரியாக இருந்துருக்கிறீங்க. அதனால் அந்த 22 பேர் உள்ள லஞ்ச ஒழிப்பு வழக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. சிபிஐ, எஸ்ஐடி, நல்ல சிபிஐ, நல்ல அதிகாரிகளை வச்சு விசாரிக்க சொல்லுங்கள். இல்லைனா அவனுங்களும் காசு வாங்கிட்டு அப்படியே விட்டுருவானுங்க. அதனால் திமுகவை ஒழிக்கணும்னா மிகப்பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. அந்த 22 வழக்குகள் கையில் எடுத்தால் போதும். தயவுசெய்து எடுங்க ஐயா, எடுங்க முடிஞ்சால் மிஸ்டர் அண்ணாமலை, தயவுசெய்து அந்த 22 வழக்குகள் எடுங்க. நான் எடுத்தால் போட்டால் அப்புறம் போய் ஸ்டே வாங்கிட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வடபள்ளி வேங்கேஸ்வரர் கோயில் கேஸ் இருக்க மாதிரி 2018 அந்த மாதிரி எங்கே ஸ்டே வாங்கிடுவானுங்க. ஆனால் நீங்கள் விடாதங்க ஐயா, நீங்களும் உங்கள் மோடியும் சேர்ந்து பிடிச்சி கட்டுங்க திமுகவை. ஜெய்ஹிந்த்.